பாரதியாருடைய இயக்கத்தில் உருவான நாடோடித்தனல் படத்தினுடைய விளம்பர டிசைன்லாம் நீங்கள் தான் வடிவமைச்சீங்க. அந்த படத்தில் பாரதியாரோடு பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? அது ரியலி, அதாவது எனக்கு சினிமா சைட் பிடிக்கலன்றது ஒன்று இருக்கலாம், ஆனால் எனக்கு அதில் பண்ணணுன்ற ஆர்வங்கள் உண்டு எனக்கு. அப்போ அதில் இருக்கும்போது எனக்கு அந்த பர்டிகுலராக அந்த பப்ளிசிட்டி வந்து எனக்கு இப்போ வந்து நான் அந்த இது வந்து சான்ஸ் இதுக்காக அப்ரோச் பண்ணும்போது நான் தப்பாக ஏதாவது வந்துட்டாங்களான்னு கேட்டேன் முதல்ல. ராங் அட்ரஸ்டாக இதான்ட்டு எனக்கு இல்லை, என்ன பப்ளிசிட்டியெல்லாம் நான் பண்ணுறது இல்லையான்ட்டு. அப்புறம் தான் கிருஷ்ணமூர்த்தி அவர் சொன்னேன். அப்புறம் நேராக உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு வந்தேன், பார்த்து ஃபுல் ஸ்டோரி சொன்னார் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில். அப்போ நான் சொன்னேன், நான் ஃபோட்டோ எல்லாம் ஒட்டி பண்ணாமல் ட்ராயிங்காக பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா நான் பென் ஹேர் இதெல்லாம் நான் போஸ்டர் இங்கிலீஷ் போஸ்டர்ஸ்லாம் பார்த்ததுனால பெயிண்டிங்காக பண்ணுறேன் நான் அப்படின்னு சொன்னேன் கான்ஃபிடெண்ட்டாக. அவரும் நல்லா அதை என்கரேஜ் பண்ண சம்திங் டிஃப்ரெண்ட். ஐ ஃபீல் அந்த முதல் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல் பேஜ் அந்த வாத்து இது போட்டு ஃப்ரேம்லேருந்து வெளியில் வர மாதிரி போட்டிருப்பேன். அது வந்து வந்த உடனே எல்லோரும் யூகி சேது சார் என் படத்துக்கு நீங்கள் பண்ணோன்னு நினச்சா நான் முந்திட்டேங்க தாரா அவர் போட்டார் அப்படின்ட்டு. ஏன்னா யூகி சேது ரொம்ப நாள் என்னுடைய ட்ராயிங்ஸ் இது பண்ணி அப்புறம் மாதங்கள் 7ன்றதுக்காக எப்படியாவது படம் போட்டு கொடுங்கன்ட்டு மாதங்கள் 7 பண்ணேன். அப்புறம் பாண்டியராஜனும் கொஞ்சம் இதுக்கெல்லாம் டைட்டில் கார்டுக்கெல்லாம் நான் பண்ணேன். பட் அந்த டைமில் பப்ளிசிட்டிக்காக நான் ரொம்ப மெனக்கிட்டு அப்போ ட்ரெண்டு நல்ல ஒரு வித்தியாசமாக, ஏன்னா எனக்கும் கமர்ஷியல் சைடில் இருந்ததுனால லேவுட் சென்ஸ் இருந்ததுனால அதில் சந்தன காற்று இது குங்குமம் இதுன்ட்டு அதுக்கு ஒரு போஸ்டர் பண்ணேன். சந்தனம் அந்த குங்குமம் போட்டு இதெல்லாம் வச்சு அது வேறு வித்தியாசமாக இருக்கும். அந்த ஃபோட்டோவோட அந்த இதை வச்சு மிக்ஸ் பண்ணியிருப்பேன். எல்லாமே பெனண்டிங் ஒர்க்கு அது மாதிரிலாம் பண்ணது. ஆனால் கொஞ்சம் படம் கொஞ்சம் இதுன்னு நான் சொல்லக்கூடாது. பட் படம் நல்லா சக்ஸஸான படம் அது வந்து. ஏன்னா ரஷ்யக்கு பார்த்தேன் நான் அந்த டைம்லலாம், எனக்கு நான் ரஷ்யப்பில் பார்த்த அனுபவம். இப்போ பார்க்கும்போது ஸ்டன் ஆகிட்டேன். ஆர்ட் டைரக்ஷன் அந்த இது அந்த பாட்டு கீட்டெல்லாம் ஐயோ பிரமாதம் சார். அது ஒரு சில பீரியட் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார், என்னன்னு தெரியல எனக்கு. என்ன அந்த படம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. அந்த என்ன பாட்டு, என்ன ராஜா சார் பாட்டு அட்டு சந்தன காட்டு இல்லை மற்ற இல்லை சார். இன்னொன்று இந்த ப்ரொசஷன் பாட்டு, அப்புறம் இன்னொரு லவ் ஸ்டோரி பாட்டு, அந்த சோகமாக பாடுற பாட்டு, அதெல்லாம் என்னென்னா நான் அங்கேருந்து முதல்ல டேப் வரதுக்கு முன்னாடியே போட்டுட்டு நான் போஸ்டர் டிசைன் பண்ணும்போது அதை போட்டுகிட்டே கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணுவேன் நான். அந்த ஒரு 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 மூடு அந்த டைப் ஆஃப் ஒர்க்குன்ட்டு அது நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு பீரியட்லலாம் ட்ராயிங்ஸ் வேண்டாம் இப்போ இதுன்னு சொல்லி இப்போ பேஸ்ட் பண்ணி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன். பட் ஐ என்ஜாய்ட் இட் வெரி மச். அதுக்கப்புறம் நான் 2-3 படத்துக்கு டைட்டிலுக்கு இதுக்கெல்லாம் யூகி சேது படத்துக்கும் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன். ஏன்னா அந்த விருப்பத்தினால் அவங்க ரிக்வஸ்ட்னால் பண்ணுறேன் நான். எனக்கு அதுக்கு போய் கண்டினியூட்டி பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய டீம், எனக்கெல்லாம் ஒன் மேன் ஷோ தான் என்னுடைய ஒர்க்கு. அதனால் அந்த ஆங்கிளில் தட் இஸ் சம்திங் குவைட் டிஃப்ரெண்ட்.